எல்லாருக்கும் வணக்கங்க. நான் தான் யூடியூப் கருவாச்சி காவியம் யூடியூப் சேனல்லேருந்து பேசுகிறேன். லைவ் போட்டேன். அந்த லைவில் ஒருத்தர் கூட வர மாட்டேங்கிறாங்க. நான் எனக்கு ஒரு விஷயம் பேசணும்னு இப்போ தோணுது. அதை பேசுகிறதுக்கு வீடியோ போடுறேன். சரிங்களா? லைவில் யாராவது வந்தாங்கன்னா நம்ம ஏதாவது ஒன்று பேசணும், நம்ம மனசில் இருக்கிறத சொல்லணும்னு நினச்சி நான் லைவ் போட்டேன். லைவில் யாருமே வரல. அதனால் சரி 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ என்ன சொல்ல வரணும் அதை மட்டும் பேசிவிட்டு வீடியோ போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ வீடியோ போடுறேன். நான் ஒரு சின்ன யூடியூப் சேனல் தான் என்னோடய சேனலு. இது எவ்வளோ பேருக்கு போய் சேருதுன்னு எனக்கு தெரியலை. ஆனால் தயவு செய்து சொல்கிறேன், இந்த குடி, இந்த கஞ்சா, இந்த கர்மம், இந்த கர்மாந்திரத்தை ஒழிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணுங்க. உங்களுக்கு காசு சம்பாதிக்கிறதுக்கு 1000 வழி இருக்குது. சரிங்களா? அதை விட்டுட்டு அங்கே பாதுகாப்பு போட்டிருக்கோம், இங்கே பாதுகாப்பு போட்டிருக்கோன்னு சொல்கிறீங்களே ஒழிஞ்சு, எங்களை நம்ப வைக்கிறீங்களே ஒழிஞ்சு, இங்கே எதுவுமே நீங்கள் சொல்கிறது மாதிரி நடக்கலை. இதை நான் யாரை பேர் சொல்லணும்னு கூட எனக்கு தெரியல. அவ்வளோ வயித்தெரிச்சல், அவ்வளோ ஆங்காரம் வருது எனக்கு. சரிங்களா? இதனால் அவன் என்ன ஆனாலும் பரவாயில்ல, ஒன்றுமே பிரச்சனை இல்லைங்க. நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போதெல்லாம் ஒரு நிமிஷம் இருங்க, ஒரு சவுண்டு கேட்டுட்டு இருந்துச்சு, அதான் ஒரு நிமிஷம் கட் பண்ணேன். நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போதெல்லாம் இந்த அளவுக்கெல்லாம் போதைப் பொருளெல்லாம் இல்லவே இல்லைங்க. டிவியில் சினிமாவில் தான் பார்த்துருக்கோம், குடிக்கிறது பார்த்துருக்கோம். ஏன்னா அது எங்கள் அப்பா எல்லாருமே சாப்பிடுவாங்க, அதனால் பார்த்துருக்கோம். அதனாலேயே நாங்கள் நிறைய சின்ன பிள்ளைகளை அனுபவிச்சிருக்கோம். சரி, நம்ம பெருசானா எல்லாம் மாறிடும் அப்படின்னு நினச்சி தான் நாங்கள் இருந்தோம். ஆனால் நாங்கள் பெருசாக இந்த போதைப் பொருளும் இன்னும் அதிகமாக பெருசாகி, இதனால் என் குடும்பம் மட்டும் இல்லை, நிறைய குடும்பத்தில் நிறைய பேர் அழிஞ்சு போகிறாங்க. அழிஞ்சு சிரிப்பு அவனுங்க அழிகிறது இல்லாமல் எங்களை சேர்த்து அணுவாக அழிச்சுக்கிட்டு இருக்காங்க. சரிங்களா? இதனால் நிறைய பேர் இந்த போதை தடுப்பு எவ்வளவோ டிவியில், நியூஸில், சினிமாவில், தியேட்டரில், ஹாஸ்பிட்டல் எல்லா இடத்துலையும் போஸ்டர் அது இதுன்னு எல்லாமே போட்டாங்க. ஏன் அந்த பாட்டில்லையே ஒட்டியிருக்காங்க, குடி கெடுதல்னு சொல்லி. குடி கெடுதல், அதை விற்கிறாங்க. சரி, ஓகே. இந்த கஞ்சா எங்கே இருந்தது? ஆன்ஸ் விற்கக்கூடாதுன்னு சொல்லி தடை பண்ணிங்க. ஆன்ஸே கிடையாது. ஆன்ஸ் வெறும் 10 ரூபா 20 ரூபாய்க்கு விற்றுக்கிட்டு இருந்த ஆன்ஸை டோட்டலாக தடை பண்ணிட்டுங்க. ஆனால் இப்போ எது தெரியுமா பெருகி போச்சு? கஞ்சா பெருகி போச்சு. அது இன்னும் இத்தினூண்டே 150 ரூபா 200 ரூபாயாமா, இம்புட்டூண்டு தான் இருக்கும். இந்த 20 ரூபா பாக்கெட்டை அடியோடு ஒழிச்சிட்டு என்ன தெரியுமா பண்ணியிருக்கீங்க? இந்த கஞ்சா போதைப் பொருளை அதிகமாக பரவ விட்டுருக்குறீங்க. மூளை முடுக்கு சந்து பொந்து எல்லா பக்கமும் கிடைக்கிது. இப்போ ஈஸியாக கிடைக்கிது. இது உடனே அப்போ எங்கே கிடைக்குது? இடத்த சொல்லணும்னு நீங்கள் என்னையே கேட்கக்கூடாது. ஏன்னா அதை பரவிட்டுருக்குற உங்களுக்குமே தெரியும். அப்படி தான் இப்போ இந்த எலெக்ஷனில் ஒரு விஷயம் நடந்துச்சு. அங்கங்கே அந்த படை இந்த படைன்னு போட்டு எல்லாம் நாங்கள் அப்படி பிடிச்சோம், இப்படி பிடிச்சோம், அவ்வளோ பிடிச்சோம், இவ்வளோ பிடிச்சோன்னு சொல்லி போட்டிங்க. கடைசியில் யார் யாருக்கு எது எங்கெங்கே சேர்ந்துச்சுன்னு தமிழ்நாட்டில் இருக்க அத்தனை பேருக்கும் சேர்ந்துச்சு. அதுவும் உங்களுக்கு தெரியும் கூட. சரிங்களா? அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களுக்கு புண்ணியமாக போகும், எதில் வேணாலும் சம்பாதிங்க. சரியா? தயவு செய்து இதை கொஞ்சம் குறைங்க. வருங்காலம் இளைஞர் கையில் தான் இருக்குதுன்னு சொல்லி ஒருத்தர் சொல்லிட்டு போய் சேர்ந்துட்டாரு, நல்ல மனுஷன். ஆனால் அது அவங்க கைக்கு போகக்கூடாதுன்றதுக்காக நீங்கள் எதை பரவி விட்டு அவங்கள அழிக்க நினைக்கிறீங்களோ, அது இன்றைக்கி எங்கள் குடும்பத்தை அழிக்கும், நாளைக்கு உங்கள் குடும்பத்தையும் அழிக்கும். நாளைக்கு நம்ம தமிழ்நாடே அழிஞ்சு சின்ன பின்னமாக போகும். சரிங்களா? இதை ஏன் இப்போ நான் பைத்தியம் மாதிரி உட்காந்து சொல்கிறேன்னா, இதை நான் எந்த விஷயம் சொன்னாலும் எங்கள் ஊருக்காரங்க, உனக்கு என்னடி இதெல்லாம் பேசுகிற, என்னடி அதெல்லாம் பேசுகிறேன்னு சொல்லுவாங்க. ஆனால் இதெல்லாம் சொல்லணும், இதெல்லாம் நான் எப்படியாவது வெளியில் கொண்டுட்டு வரணும் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த யூடியூப்பே நான் ஓப்பன் பண்ணேன். சரிங்களா? இப்போது நான் எக்ஸாம்பிளுக்கு பேரோட, ஊரோட, அட்ரஸோட, யாரெல்லாம் இதனால் கஷ்டப்படுறாங்க, யாரெல்லாம் இதனால் எப்படி சொல்கிறது பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லி நான் என் குடும்பத்தையே ஒரு எக்ஸாம்பிளுக்கு அக்கு வேற ஆணி வேற சொல்ல முடியும்.
ஆனால் எங்கள் வீட்டு ஆளுங்களே என்னை திட்டுவாங்க. நீ எதுக்கு எங்களெல்லாம் போய் கேவலப்படுத்துறியா, அசிங்கப்படுத்துறியா, உனக்கு பேசுகிறதுக்கு வேறு ஒன்றும் கிடைக்கலையா, நீ வந்து வீடியோ போட்டு பிரபலமாகிறதுக்கு எங்களை கேவலப்படுத்துறியா அப்படின்னு சொல்கிறாளுங்க. ஆனால் நான் நல்லது தான் சொல்கிறேன்றது அவளுங்களுக்கு தெரியல. எது கேவலம், நம்ம வெளியில் வந்து சொல்கிறது, இதனால் நாங்கள் பாதிக்கப்பட்டுட்டேன், இதிலேருந்து நாங்கள் வெளியில் வரணும்னு சொல்கிறது வந்து கேவலம் கிடையாது. அதை உள்ளுக்குள்ளேயே வச்சு வச்சு வாழவும் முடியாமல் சாகவும் முடியாமல் தினம் தினம் சித்திரவதை அனுபவித்து மென்டல் டார்ச்சர் ஆகி நம்ம கஷ்டப்பட்டுட்ருக்கோம் பார்த்தீங்களா, அதுதான் அசிங்கம், அவமானம், இன்னமும் அது அவங்களுக்கு புரியவே மாட்டேங்குது. நானும் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன், என்னாலையும் யாரையும் திருத்த முடியல. இதை ஒன்றுமே பேசக்கூட வாயே வரமாட்டேங்குதுங்க. அவ்வளோ டென்ஷன் ஆகுது. இந்த குடியால், இந்த கஞ்சா புதையால் எத்தனை பேருங்க அழிஞ்சு போயிட்டுருக்காங்க. எவ்வளோ தாங்க போராட்டம் பண்ணுறது, எவ்வளோ தாங்க எடுத்து சொல்கிறது, எவ்வளோ தாங்க மக்கள் கொந்தளிக்கிறது. என்ன தான் உங்களுக்கு பிரச்சனை? அப்படி நீங்கள் காசு சம்பாரித்து யாரை காப்பாற்ற போகிறீங்க? நீங்கள் சாகும்போது கூட உங்களால் ₹1 கொண்டுட்டு போக முடியாது. அப்படிலாம் அடுத்தவனை அழித்து சம்பாரித்து சேர்த்து வச்சு என்ன பண்ண போகிறீங்க? நீங்களும் மனுஷங்க, நாங்களும் மனுஷங்க. நீங்களும் நல்லா இருங்க, நாங்களும் நல்லா இருக்கோம். சம்பாரிங்க, ஒரு அளவு தான். ஒரு ஒயின் ஷாப்பை திறக்கிறீங்களா, சரி போங்க. அது பகலில் இருக்குது, குடிக்கிறோம், அப்புறம் ஒன்றுக்கு போகிறானுங்க, தூங்கிடுறானுங்க. ஆனால் அந்த ஆன்ஸை ஒழிச்சிட்டு இந்த கஞ்சாவை பெருக்கி விட்டு ஒவ்வொருத்தனையும் வந்து அவன் அதை தின்னுபிட்டு அவனுங்களுக்கே மூளை வேலை செய்யாத அளவுக்கு ஆகுறானுங்க, மனநிலை பாதிக்கப்படுறானுங்க. இதெல்லாம் நாங்கள் இருக்கிற ஊர், நான் சொல்ல விரும்பலை, அவ்வளோ இதாக கிடக்குது. கெட்டு குட்டிச்சவராக போகிறாங்க. சின்ன சின்ன பசங்க, நல்ல பசங்க, அந்த பசங்களாம் ரொம்ப தங்கமான பயலுங்க. ஆனால் இன்றைக்கி அவங்க எல்லாமே அதில் பாதிக்கப்பட்டு போய் அவங்க ஒன்றுமே அவன் நிலைமையிலே இல்லை, அவன் சிந்தனை இதுலேயும் இல்லை, அப்படி இருக்கானுங்க. சரிங்களா? அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, என்ன வேணாலும் பண்ணி சம்பாதிங்க. தயவு செய்து இந்த மாதிரி போதைப் பொருள்களை பெருக வச்சு, இந்த மாதிரி பொய் ஃப்ராடு, அடுத்த குடும்பத்தை கெடுத்து அடுத்தவங்க கண்ணீரை வாங்கி சம்பாதிக்கணும்னு நினைக்காதீங்க. அது யாராக இருந்தாலும் சரி, சொல்லிட்டேன், அவ்வளோதான். இதுதான் நான் சொல்லணும்னு நினச்சேன். இப்போ கூட ஒரு ஆதங்கத்தில் தான் நான் பேசிகிட்ருக்கேன். அதை கூட என்னால் ஓப்பனாக சொல்ல முடியல, அவ்வளோ டென்ஷன் எனக்கு. தயவு செய்து இதை எல்லாத்தையும் மாற்றுறதுக்கு யார் வருவாங்களோ அவங்க வரணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். அவங்க வந்தாவது இதெல்லாம் மாறும்னு என்ன மாதிரி நிறைய பெண்கள் நம்புகிறாங்க. தயவு செய்து யாராவது ஒருத்தர் வந்து அதை எல்லாத்தையும் மாற்றுங்க. டோட்டலாக மாற்றாட்டியும் பரவாயில்ல, ஏன்னா அந்த ஏக்கத்திலே பாதி பேர் செத்து போயிடுவாங்க. அதனால் பாதிக்கு பாதியாவது குறைக்கிறதுக்கு என்ன வழியோ அதை பண்ணுங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். இன்றைக்கெலாம் பாய் சொல்கிறதுக்கு மைண்டு இல்லை, லவ் யூ சொல்கிற மைண்டும் எனக்கு இல்லை. அதனால் கருவாச்சி காவியம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சரிங்களா? அவ்வளோதான். நன்றி, வணக்கம்.